Assalamu alaikum. Hi everyone, it's me Sujun. Welcome back to my channel. நல்ல சுட சுட சாப்பாடு, எந்த சைட் டிஷ்ஷும் இல்லை, குழம்பும் இல்லை. இந்த ஒரு பொடி மட்டும் போதும். நல்லா சூப்பராக சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா காரமான ஆந்திரா பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. கொஞ்சம் பொறுமை தேவை வறுக்கிறதுக்கு. ஆனால் செஞ்சு வச்சிட்டோன்னா சூப்பராக இருக்கும். வரிசை கணக்கில் எந்த பவுல் எடுத்துக்கிறீங்களோ அதே போலேயே எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த பவுலில் ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பவுல் வேணாலும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்தளவுக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு மெஷர்மெண்ட்டே நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். உங்கள் கப் சைஸுக்கு எந்த கப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கணும். துவரம் பருப்பை மீடியமில் வச்சுட்டே நல்லா வறுத்து எடுத்துக்கிங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கரிஞ்சிடாமல் இந்தளவுக்கு நல்லா வறுபட்டதை எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கப்பில் கடலைப்பருப்பு 1/4 கப் எடுத்துக்கலாம். இதையும் நல்லா மீடியமில் வச்சுட்டு இதுக்கு எதுக்குமே எண்ணெய் ஊற்ற தேவையில்லை. எண்ணெய் இல்லாமல் நல்லா வறுபட்டு வச்சுக்கலாம். இது எந்த அளவுக்கு நல்லா பொறுமையாக வறுபட்டு எடுக்கணும் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வாசமாக கமகமன்னு நல்லா நெய் இல்லைன்னா நல்ல நெய்யில் சுட சுட சாதத்தோட இந்த பருப்பு பொடியை போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டா ஆஹா அமிர்தமாக இருக்கும். எந்த சைடிஷ் கூட தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு லைட் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்துகிட்டு இது இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுறலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் இதை அரைக்கணும். ஸோ அதை ஆறக்கு விட்டுறலாம். இப்போது அதே கப்பில் பாசிப்பருப்பு 1 கப் எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா மீடியமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா பாசிப்பருப்பு டக்குன்னு பிளாக் ஆகிடும். ஸோ மீடியமில் வச்சுட்டே நல்லா வறுத்து எடுத்துக்கிங்க. பேன் நல்லா சூடாக இருக்கும். ஆல்ரெடி நம்ம 2 பருப்பு வறுத்துருக்கனால நல்லா ஹீட் இருக்கும். அதனால் மீடியம்லேயே வச்சுக்கிங்க. ஸோ இல்லைனா மீடியம் விட லோவில் கூட வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிங்க. கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா டக்குன்னு அந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இந்தளவுக்கு ஆனால் போதும். இதையும் மாற்றி வச்சிடலாம் பிளேட்டில். இப்போது அதே கப்பில் பொட்டுக்கடலை 1/2 கப் எடுத்துருக்கிறேன். நல்லா கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கினீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். நல்லா அந்த லைட் கலர் சேஞ்ச் ஆன பொட்டுக்கல்லையும் நல்லா இதையும் எண்ணெய் இல்லாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு முழு மிளகு 1 டீஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது கூட கார்லிக் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா பூண்டு 10 பல்லு அளவுக்கு நல்லா இடித்து லைட்டாக சேர்த்துட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா தேவையில்லை, ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா 1 கொத்து கருவேப்பிலை, எந்த அளவுக்கு நமக்கு கருவேப்பிலை போட்டாலும் நல்ல ருசியாக வாசமாக சூப்பராக இருக்கும். ஸோ கருவேப்பிலையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. சீரகம் இருக்குல்ல, அது சீக்கிரமே கரிஞ்சிடும். மீடியமில் வச்சுட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு அதை வறுத்துட்டு எடுத்துக்கலாம். இப்போது இதில் வர சட்டியில் தான் இதையும் ரோஸ்ட் பண்ணணும். ஆயில் ஊற்றக்கூடாது. நல்லா காரமான காய்ந்த மிளகாய் வர வத்தல் இருக்கு இல்லையா, அதில் 10லேருந்து 15 அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்ல காரமாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். ஆந்திரா அப்படின்னாலே நல்ல காரமான ஸ்பைசி ஃபுட் தான். ஸோ ஆந்திரா பருப்பு பொடிங்கும் போது 10லேருந்து 15 இந்த மிளகாய் நல்ல காரமாக இருக்கும். ஸோ 10 எடுத்துருக்கேன் நான். இதிலேயே கல்லுப்பு நம்ம இதிலேயே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்த்துட்டு அதில் நல்லா வறுத்துட்டு அரைச்சிக்கலாம். என்கிட்ட தூள் பெருங்காயம் இருக்கனால அதையும் லைட்டாக போட்டுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பவுட்ராக அரைச்சிக்கணும். அந்த கோர்ஸாவோ சும்மா ரஃப்பாவோ அரைச்சா நம்ம சாப்பிடும்போது நறுக்குன்னு இருக்கும். அது நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுட்ராக கொஞ்சம் நான் நிறைய தான் அரைச்சிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த ஜாரில் பெரிய ஜாரில் நான் போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி சூப்பராக அரைச்சிக்கலாம்.
பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. நல்லா 2-3 தடவை கொஞ்சம் நேரம் ரொம்ப ஹீட் ஆயிரும் இந்த பொடி அரைக்கும் பொழுது. ஸோ கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு நல்லா அந்த சூடு போனதுக்கப்புறமா கூட நீங்கள் வச்சுருந்து கூட அரைக்கலாம். அரைச்சிட்டு நல்லா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுக்கிங்க. எவ்வளோ நாள் ஆகும் ஆனாலும் வண்டு விழுகிறதோ இல்லை வேறு வாடை வர்றதோ பூசம் படிக்கிறதோ எதுவுமே இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். பட் ஏர்டைட் பாக்ஸில் மட்டும் போட்டு வச்சுருங்க. இதுலேயே ஸ்பூன் போட்டு வைக்காதீங்க. எப்போ தேவையோ அப்போ மட்டும் ஃப்ரெஷ்ஷாக ஈரம் இல்லாத ஸ்பூனாக எடுத்துக்கிங்க. நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பவுடர் பார்க்குறக்கு. நல்லா சுட சுட சாதம் வச்சு இதில் 2 டேபிள் ஸ்பூனை எடுத்து போட்டு நல்லா ஒரிஜினல் கம்மன்னு வாசமாக இருக்கிற சுத்தமான மரச்செக்கு நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு மோஸ்ட்லி நல்லெண்ணெய் கூட தான் இது பிடிக்கும். இல்லைன்னா கீ கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். கீயோட எனக்கு நல்லெண்ணெய் ரொம்ப பிடிக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா சைடிஸ் எதுவுமே சாப்பிட்றது தேவையே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எடுத்து ஒரு 1 மந்த் கிட்டேயே ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் அந்த பவுட்ரு வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அதே வாசத்தோடு சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ வேணால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.